பியூட்டிஃபுல். சூப்பரா இருக்குல்ல? எப்படி தலையோட திறமை டைம் மிஷினை கொண்டு வந்து பத்திரமா லேண்ட் ஆக்கிட்டோம்ல. இதுதான் துவாபர யுகமா? ஆமா, பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? ஆமா, ஆனா இந்த பாலு தான் இந்த அழக ரசிக்க விடாம நைட்ல கொண்டு வந்து மெஷினை இறக்கிட்டான். முட்டாள், அடி முட்டாள். இது விடியல் காலடா. இதத்தான் இங்கிலீஷ்காரங்க எர்லி மார்னிங்னு சொல்லுவாங்க. அப்படியா? அப்படித்தான். ஆமா கௌதம், நான் டைம் மிஷின்ல இருந்து இறங்கும் போது டைமை பார்த்தேன். இப்போ ஏர்லி மார்னிங் 5:30. கேட்டுக்கோ. எனிவே டைம் மிஷினை நல்லபடியா ஓட்டி எங்களை சேஃபா கொண்டு வந்து சேர்த்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ் டா பாலு. ஆமா பாலு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஐயோ, என்ன அப்படிலாம் புகழாதீங்கப்பா. நான் என் கடமை தானே செஞ்சேன். டேய் பாலு, உனக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குடா. அத நீ நல்ல வழியில யூஸ் பண்ணா பெரிய ஆளா வரலாம். உங்க கூட இருந்தா அதெல்லாம் எப்படி நடக்கும்? பாத்தீங்களா, கொஞ்சம் விட்டா இவன் நம்மளையே வாரிடுவான். ஆமா, இவனுக்கு பாராட்டு விழா நடத்தவா நம்ம பூலோகம் தாண்டி துவாபர யுகம் வந்தோம். கிளம்புங்க, நாம போய் கிருஷ்ணரை மீட் பண்ணி மகா வஜ்ராசனத்தை வாங்குற வழியை பாப்போம். வாங்க. அம்மா, போயிடுவீங்களா? என்ன விட்டுட்டு போயிடுவீங்களா? போனா என்னடா செய்வ? ஒன்னும் பண்ண மாட்டேன். டைம் மிஷினை கிளப்பிக்கிட்டு நேரா கிருதா யுகத்துக்கு போயிட்டு சிங்க அசத்தை எடுத்துட்டு வந்துருவேன். ஜாக்கிரதை. ஆமா ஆமா, நீ செஞ்சாலும் செய்வ. நீ நாகாஸ்திரத்தை எடுக்கிறியோ இல்லையோ எங்களை விட்டுட்டு போயிடுவ. எப்பா, நீ முதல்ல முன்னாடி போ. அந்த போய் இருக்கட்டும். போடா. Guys, follow me. எல்லாம் நம்ம நேரம். வாங்க. என்ன இது? என்னது இது? நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள காவல் இருக்கும் போதே கௌதம், கௌரி, சந்தியா, பாலு 4 பேரும் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. டைம் மிஷின் பத்தின எல்லா விவரத்தையும் கம்ப்யூட்டர்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு டைம் மிஷின்ல ஏறி அதை ஓட்டிக்கிட்டு யுகங்களுக்கு போயிருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்த உங்களுக்கு இது தெரியல. இது எப்படி நடந்துச்சு? உங்களுக்கு தெரியாம இது எப்படி நடந்துச்சு? சத்தியமா இது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல மாஸ்டர். இது ஒரு அதிர்ச்சியான கனவு மாதிரி தான் இருக்குது. நீங்க ஏன் அதிர்ச்சி ஆகணும்? நீங்க யாருக்கு பதில் சொல்லணும்? படைச்ச எனக்கும் பயப்பட வேண்டாம், குழந்தைங்களை பெத்தவங்களுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, பதில் சொல்ல தேவையில்லை. அப்படியெல்லாம் இல்ல மாஸ்டர். சத்தியமா இது எப்படி நடந்திருக்கும்னு எங்களால இன்னும் யூகிக்க முடியல. என்னெல்லாம் நடந்திருக்குன்னு நான் தான் சொல்றேனே. இனி நீங்க சாஃப்ட்வேரை கசக்கி யூகிக்கவும் வேண்டாம், அதை பத்தி கவலைப்படவும் வேண்டாம். ஆனா ஒண்ணு, டைம் மிஷின் ரிப்பேர்னு சொன்னதை நம்பிட்டு போன குழந்தைங்க ரிப்பேர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப எப்படி வந்து அதுல ஏறி அவங்களாவே டிரைவ் பண்ணிட்டு போனாங்க. அது மட்டும் எனக்கு தெரியணும். எனக்கு தெரியலையே மாஸ்டர். இல்ல, உனக்கு தெரியும். மிஷின் ரிப்பேர் இல்லைன்னு தெரிஞ்சது உனக்கு, மூசாவுக்கு, எனக்கு மட்டும்தான். அப்ப அத ஏதோ பேச்சு வாக்குல மூசா அவங்களுக்கு சொல்லிருக்கலாமே மாஸ்டர். உன் கற்பனையை கொண்டு போய் கூவத்துல போடு. பொய் சொல்ல சொன்னதே மூசாதான். அதை எப்படி அவன் உண்மையை சொல்லுவான்? எனக்கு என்னமோ இது ஜீனியோட சரியாத்தான் இருக்கும்னு தோணுது. மாஸ்டர், ஏன் ஏன் கத்துற? இல்ல மாஸ்டர், என்ன போய் நீங்க எப்படி சந்தேகப்படலாமா? எப்போ நீ ஜூலிய லவ் பண்ண ஆரம்பிச்சியோ அப்பவே எனக்கு உன் மேல இருந்த நம்பிக்கை போச்சு. இப்ப நீ யுகங்களுக்கு போக நான் தடை விதிச்ச கோபத்துல அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள நீங்களே டைம் மிஷின்ல தனியா ஏத்தி அனுப்பிட்டீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மாஸ்டர், இது அபாண்டம், அநியாயம். இப்படியெல்லாம் என்னால யோசிக்க கூட முடியாது. ஏதோ ஒரு தப்பு பண்ண போய் அதையே எல்லா விஷயத்துக்கும் சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க. இது நல்லா இல்ல. நான் உங்க மேல கோபப்படுறேன், பேச விரும்பல. செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு கோபம் வேறப்படுறியா? இரு, உன்னை நான் வந்து கவனிச்சுக்கிறேன்.
நல்ல சக்தி காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அவனும் பாதுகாப்பா இருக்கான். எந்த நேரத்திலயும் மாயா அவனை விட்டு நீங்கிடும், அவன் குணமாயிடுவான் நம்பிக்கையோடு இருக்கும். ஆனா இப்ப நீங்க வந்து குழந்தைங்க 4 பேரும் எந்த சக்தியோட துணையும் இல்லாம ஜீனியை கூட அழைச்சிட்டு போகாம தனியா அஸ்திரங்களை எடுக்க மறுபடியும் யுக பயணம் போயிருக்கதா சொல்றீங்களா ஐயா? உண்மைதான். நேர்லயோ போன்லயோ ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்டில் இருந்த ஜீனி ஜூலிக்கு கூட தெரியாம டைம் மிஷினை இயக்குற அத்தனை வழிமுறைகளையும் கம்ப்யூட்டர்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு, சாரி நாங்க மீதி 2 யுகங்களுக்கும் போய் 2 அஸ்திரங்களையும் எடுத்துக்கிட்டு வரோம்னு ஒரு துண்டு சீட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டுல இருந்தா பாதுகாப்பு இல்லைன்னு தான் எங்க வீட்லயே இருக்க சொன்னோம். இப்ப உங்களுக்கும் தெரியாம எங்களுக்கும் தெரியாம யுக பயணம் போயிட்டாங்களே. ஆமாங்க, டைம் மிஷின் ரிப்பேர்னு உங்களை சொல்லித்தான் போன தடவை அவங்க பயணத்தை தடுத்ததா மூசா சொன்னானே. ஆனா இப்போ அவங்க போயிருக்கிறது பார்த்தா மிஷின் ரிப்பேர் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும் போல இருக்க. அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? அதான் எனக்கும் புரியல. ஆனா டைம் மிஷினை பத்தி சகல விஷயங்களையும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஓட்டிக்கிட்டு போன புத்திசாலிங்களுக்கு அது ரிப்பேர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயமே இல்லை. அவங்க தெரிஞ்சு போனாங்களோ தெரியாம போனாங்களோ அவங்களை திரும்பி அழைக்கவோ தொடர்பு கொள்ளவோ முடியாதுங்கிறப்ப அவங்க நல்லபடியா திரும்பி வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறத தவிர வேற என்ன பண்ண முடியும்? மாயை நீங்கிட்டா மூசா வாழ முடியும். சரி, எப்படி? அவன் காலதேவனை வேண்டி காடங்களை ஊடுருவி போற வரங்களை வாங்கி வச்சிருக்கான். மிஷின்ல ரிப்பேரோ குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலோ கூட மூசா குணமாயி வந்துட்டானா அவனால காப்பாற்ற முடியும். ஆனா அதுக்கிடையில அவங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காம இருக்கணும். அவங்க நமக்கு உதவி செய்ய போயிருக்காங்க, அவங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காதுப்பா. குழந்தைங்களை பத்தி பேசிக்கிட்டே மூசாவை பத்தி சரியா விசாரிக்காம விட்டுட்டேன். மூசா எப்போ குணமாவான்? அது அவனை படைச்ச கடவுளுக்கு கூட தெரியாது. நாங்க செய்த பாவ புண்ணியத்தை வச்சு அந்த நிலையில்லா மனசுக்காரி மாயை எப்ப வேணாலும் விலகலாம். அவன் அசீம் கண்ணுக்கு தெரியாம பாதுகாப்பா இருக்காங்கிறது தான் இதுல ஒரே ஆறுதல். சார், அந்த விஷக்கிருமிகளை அழிக்க மாத்து மருந்து கண்டுபிடிக்கதா சொன்னீங்களாமே? ஆமா, அந்த ஆராய்ச்சி தான் போயிட்டு இருக்கு. பாதி கிணத்தை தாண்டிட்டேன். சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன், நம்பிக்கை இருக்கு. எல்லா சோதனைகளுக்கும் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு வரும். நாலு குழந்தைகளும் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியல. நாளைக்கு எஜமாங்கிட்ட போய் என்ன பதில் சொல்றதுங்கிறது புரியல. மண்டோரா, அவங்கள போய் தேடுறதை விட்டுட்டு எதுக்கு எம்பினாலே சுத்திட்டு இருக்கிற? போய் அந்த வேலையை பாருப்போ. அதான் நடக்காதுன்னு நீயும் டிங்கினியும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு விச ஊசி போடுறேன்னு பொய்ய சொல்லிக்கிட்டு எஜமான ஏமாத்திட்டு ஊரை சுத்துறது எனக்கு தெரியாது நினைச்சியா? ஏய் மண்டோரா, அதெல்லாம் உன்னோட வேலை. உனக்கு சந்தேகம் இருந்தா என் கூட வா. உன் கண்ணு முன்னாலேயே ஒரு குழந்தைக்கு விஷக்கிருமி ஊசி போட்டு காட்டுறேன். எங்க போட்டு காட்டு பாப்போம். வா. அட, இவங்க 2 பேரும் மனுஷங்களுக்கு கெடுதல் பண்றவங்களாச்சே. அன்னைக்கு கூட ஒரு சின்ன பொண்ணை கட்டி போட்டு பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்களே. இப்போ எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இதுதான் அந்த வீடு. இந்த வீட்டில் உள்ள குழந்தைக்கு தான் ஓ நெகட்டிவ் குரூப் ரத்தம் இருக்குது. இப்போ அந்த குழந்தைக்கு தான் விஷக்கிருமி ஊசியை போட போறோம். அட பாவிங்களா, குழந்தைக்கு கிருமி ஊசியா? போடுங்க போடுங்க, எப்படி போடுறீங்கன்னு நான் பாக்குறேன். ஆமா, வீட்ல ஆள் இருப்பாங்களே, எப்படி ஊசி போடுவேன்? அதுதான் நானும் யோசிக்கிறேன். சரஸ்வதி, அம்மா, அம்மா தண்ணி எடுத்துட்டு வரேன், உள்ள போய் படி. சரி. சரஸ்வதி, அம்மா, பேனா இங்க கிடக்கு பாரு, எடுத்து வை. சரிம்மா.
குழந்தை தனியா தான் இருக்குது. நல்ல வேலை யாரும் இல்ல. சீக்கிரமா ஊசி போட்டுடலாம். வா. சரி. உங்களுக்கு என்ன வேணும்? நீ தாண்டா வேணும் செல்லம். எங்கடி வந்த வேலையை பார்க்காம என்ன நீ தாண்டா வேணும் செல்லணும் கொஞ்சம் பேசாம இரு. பேசாம இருக்கா? என்னதான் பண்ற? ஊசிய போடு. பாத்துக்கிட்டே இருக்கா? அட பாவீங்களா, இந்த பிஞ்சு குழந்தைக்கா ஊசி போட போறீங்க? உங்களை விட மாட்டேன்டா. என்னாச்சு? ஏன்டா இந்த சுத்துறா? என்ன யாரும் அடிச்ச மாதிரி இருக்க? யாரும் அடிக்கலடா, நான் தான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். வந்த வேலையை போடுறா. போடுறானா என்ன பண்ற? ஊசிய போடுறா பாரு. மறுபடியும் போட்டுட்டே இருக்கா பாரு. என்னடா ஆச்சு? ஏன்டா இந்த சுத்துறா? யாரோ அடிக்கிற மாதிரி இருக்குடா. மடையா, உன்னை யாரும் அடிக்கல. நீ இப்படியே பேசிட்டு இருந்த நான் தான் உன்னை அடிப்பேன். நீ வேலைக்கு ஆக மாட்ட. குழந்தை இப்படி குழந்தை இப்படி நான் போடுறேன். ஊசிய உனக்கு போட்டா. ஏடா குழந்தைக்கு ஊசிய போட சொல்ல எனக்கு போட்டுட்டியடா. யாரோ என்னை அடிச்சாங்கடா, நான் உன் மேல வந்து குத்திட்டேன்டா. என்ன நடக்குது தெரியலையடா. குழந்தை வேற கை கொட்டி சிரிச்சிட்டு இருக்கு. கௌரவ குறைச்சலா இருக்கு. வா போயிடலாம். ஏடா விஷக்கிருமி ஊசிய போட்டுட்டு சர்வசாதாரணமா சொல்றியடா. எனக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா என்னடா பண்றது? உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. எதுவா இருந்தாலும் எஜமாங்கிட்ட கேட்டுக்கலாம். இந்த வீட்டுல என்ன இருக்குன்னு தெரியல. வாடா வாடா. ஓடுங்க ஓடுங்க. என்னையா குத்து வந்தீங்க? நல்லா குத்து பட்டுட்டு ஓடுங்க ஓடுங்க. எப்படியோ இந்த குழந்தையை காப்பாத்தியாச்சு.